சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க தம்பி, சாப்பிடுங்க. ஐயோ நீ போதும் போதும் நீ. ஐயோ போதும், சாப்பிடுங்க. இவ்வளவு வச்சா நான் எப்படி சாப்பிடுறது? ஐயோ சும்மா சாப்பிடுங்க தம்பி. ஐயோ என்னடி இது? என்ன திடீர்னு விருந்தெல்லாம் நடக்குது? அதுவும் சுந்தரத்தை மட்டும் உட்கார வச்சுட்டு இவ்வளவு டிஷ்ஷை வச்சு கவனிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க கண்ணு வைக்காதீங்க, தம்பி சாப்பிடட்டும். சாப்பிடுங்க தம்பி. நீங்க கண்ணு வைக்கிறனா? என்னன்னு தானே கேட்டேன். ஒண்ணு இல்ல, மலேசியால இருந்து நம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக குடும்பத்தோட வந்தாங்க. கல்யாண பிஸியில நாம இவங்களை எதுவுமே கவனிக்கவே இல்ல. கல்யாணம் நடந்திருந்தா கல்யாண விருந்திலேயே இவங்களை திக்கு முக்காட வச்சிருந்திருக்கலாம். ஆனா கல்யாணமும் நடக்காம, நடக்க வேண்டியது எதுவுமே நடக்காம, நடக்க கூடாதது எல்லாம் நம்ம குடும்பத்துல நடந்து போச்சு. அதனால இவங்களை கண்டுக்காமலே விட்டுட்டோம். அதான் இப்ப கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு இப்ப நான் விருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா நீங்களும் வந்து சாப்பிடுங்கண்ணே. தனியா சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு. நீங்க நல்லா சாப்பிடுங்க தம்பி. அப்புறம் தம்பி, உங்க அண்ணியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? அடிக்கவும் செய்வா, அணைக்கவும் செய்வா, சாப்பாடும் போடுவா, சண்டையும் போடுவா. பி கேர்ஃபுல் தம்பி. நீங்க நல்லா சாப்பிடுங்க. அட தம்பி, நீங்க சாப்பிடுங்க. அவர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. 25 வருஷமா அவர் கூட தானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவரை பத்தி எனக்கு தெரியும். நீங்க சாப்பிடுங்க. ஏ பத்மா, எல்லாம் எடுத்து வை. அது வை, அதை எடுத்து வை. சாப்பிடுங்க தம்பி. அண்ணே சமையல் சூப்பர், பிரமாதமா இருக்கு. எனக்கே வா. நீங்க எங்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தம்பி. நீங்க மட்டும் அப்படி பண்ணலனா அந்த ஸ்டுடியோக்காரன் பாட்டுக்கு மாப்பிள்ளை போட்டோவையே மாப்பிள்ளைக்கு அனுப்பி வச்சிருந்திருப்பான். அத மாப்பிள்ளை பாத்திருந்தா இந்நேரம் மொத்தமா குடிமுழுகி போயிருக்கும் தம்பி. ஆனா அப்படி முழுக விடாம தடுத்தது நீங்க தான். அதுக்குதான் உங்களுக்கு இந்த விருந்தே. ஆனா அவரை பாத்தீங்களா, போட்டோ மாறி போச்சுங்கிற வருத்தத்துல இருக்காரு. அவர் மனசு ஃபுல்லா உண்மையான போட்டோ வரலையேங்கிற ஏக்கத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அவர் பொண்ணை விட அந்த டிராமாக்காரி தான் முக்கியமா தெரியறா. அதான் மூஞ்சி அப்படி தொங்க போட்டுக்கிட்டு கிடக்குறாரு. இங்க பாருங்க தம்பி, அவர் கிடக்குறாரு. நீங்க நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நான் செஞ்சதெல்லாம் உங்க பொண்ணுக்காக நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணி இல்லவே இல்லை, இதெல்லாம் என் மகளுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளைக்கு அந்த ஸ்டுடியோக்காரன் உண்மையான போட்டோவை அனுப்பியிருந்தா மாப்பிள்ளைக்கு அந்த அஞ்சலி தான் ஒரு பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவர் அவளை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிருப்பாரு. அப்படி போயிட்டா நான் கண்ட கனவெல்லாம் என்ன ஆகுறது? அதுக்காகத்தான் நான் அந்த வேலையை பார்த்தேன். ஆனா நீங்க ஏதோ உங்களுக்காகவும் உங்க மகளுக்காகவும் நான் அதை பண்ணதான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷப்பட்டுக்குங்க, சந்தோஷப்பட்டுக்குங்க. இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். என்னங்க தண்ணி எடுத்து குடு பத்மா. பாத்துக்கிட்டு இருக்கேன். குடிங்க தம்பி, குடிங்க குடிங்க தம்பி. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட வேண்டியதுதானே, மெல்லமா. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? ஒண்ணு இல்ல நீ. இப்ப சாப்பிடுங்க, சாப்பிடுங்க தம்பி. நீங்க சாப்பிடுறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க பண்ண வேலைக்கு இதெல்லாம் பத்தாது தம்பி. உங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும்.
ஏன்னா நீங்க செஞ்சிருக்கிற விஷயம் அப்படி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னும் நான் உங்களுக்கு நிறைய செய்வேன். சார் வாங்க. ம் வாங்க சார், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. செல்வா, இது வரேன்க்கா. செல்வா. வந்துட்டக்கா. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், உட்காரு செல்வா. நான் கால் பண்ணிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஒரு கேஸ் விஷயமா இந்த ஏரியாவில் ஒரு என்கொயரிக்கு வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு நாங்க டோட்டலா உங்க ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த பொண்ணை மர்டர் பண்ண வந்த டயத்துல இந்த ஏரியால இருந்து யாரும் வெளியவும் போகல, உள்ளேயும் வரல. அதனால அந்த கொலைகாரன் உங்க வீட்டை சுத்தி பக்கத்திலேயே தான் இருக்கான். பக்கத்துலலாம் இல்ல சார், வீட்டுக்குள்ள என் முன்னாடியே தான் இருக்கான். இன்னும் சொல்ல போனா அவன் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான். என்னக்கா இப்படி சொல்றாரு? அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பயப்படாதீங்க சார், இன்னும் அவனை கண்டுபிடிக்கல. அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன். ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அவனை ஈஸியா பிடிச்சிடுவோம். இது வரைக்கும் நாங்க 4 பக்க ஸ்ட்ரீட்ல தான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துருக்கோம். உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க இன்னும் பார்க்கல சார். அதையும் பார்த்துட்டோன்னா அந்த கொலைகாரன் எங்கிருந்து போனாங்கிறத அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க சார், இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். சார் சார் ஒரு நிமிஷம். நீங்க எனக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் மேடம்? மகேஷ், அஞ்சலி ஹஸ்பண்டோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கா ஆண்டி? அது கொடுங்க. சார் இந்தாங்க. என்ன